எதுக்குடா விசில் அடிக்கிறாங்க, ஏன்டா கத்துறாங்க அப்படின்னு இப்படியே பார்க்குறாரு. அதை விட பதாமல் உட்காந்துருந்தவர் யார் தெரியுமா? என்னுடைய இனிய நண்பர் முன்னாள் நீதியரசர் சந்துரு தான். தெரியாமல் வந்து இங்கே உட்காந்துட்டோம்டான்ட்டு. அந்த நீதியரசர் எப்படிப்பட்ட நீதிபதி தெரியுமா? அவர் சொன்ன ஒரு நீதிபதியை தீர்ப்பு இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. மதுரையில வந்து ஜாதி ரீதியா சுடுகாடு, செட்டியார்களுக்கு ஒரு சுடுகாடு, நாடார்களுக்கு ஒரு சுடுகாடு, இன்னொரு ஜாதிக்கு ஒரு சுடுகாடு, இந்த பக்கம் தாழ்த்தப்பட்ட என்று சொல்லப்பட்டவர்களுக்கு தனி சுடுகாடு. அதுக்கு கேஸ் வருது. எங்க ஜாதியினுடைய சுடுகாட்டை இவங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டான். செத்த பிறகு மாடா ஜாதி, செத்த பிறகு ஒரு மனுஷன் என்னடா ஜாதி இருக்கு? ஒருத்தன் மண்டை ஓடு 3 மண்டை ஓட வச்சுட்டு இது என்ன ஜாதின்னு காட்டுறான்னா, மண்டை ஓட்டுல எப்படிங்க ஜாதி தெரியும்? அது மாதிரி தான்டா டே. மண்டை ஓடு எப்படி எல்லாத்துக்கும் ஒன்றும், அதே மாதிரி பிறந்தது எல்லாரும் ஒரு இடத்துல தான்டா, நம்மளா உருவாக்கிட்டே தான்டா ஜாதின்ட்டு. அப்ப நீதிபதி கேட்கிறாரு அந்த வழக்கறிஞரை, நம்ம சந்துரு சார். அந்த நீதிபதி பெரிய விபூதி இப்படி போட்டிருக்காரு. அந்த வழக்கறிஞரை பார்த்து நம்ம நீதியரசர் கேட்கிறாரு, நீங்க நெத்தியில என்ன போட்டிருக்கீங்க? விபூதி. விபூதிக்கு இன்னொரு பேர் என்ன? சாம்பல். ஏன் சாம்பலை நெத்தியில போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, மனுஷன் செத்த பிறகு எரிஞ்சு சாம்பலா தான் போறான். அந்த சாம்பலை நம்ம நெத்தியில பூசிட்டோம்னா என்னைக்கு இருந்தாலும் நம்ம சாகத்தான் போறோம். அதனால மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் எங்க இந்துக்கள்ல அந்த விபூதியை பூசுறோம்னு சொல்லியிருக்காரு அந்த வக்கீல். அப்ப செத்த பிறகு எல்லாரும் சாம்பலா தானங்க போறீங்க. சாம்பல்ல என்னையா செட்டியார் சாம்பல், நாடார் சாம்பல், வன்னியர் சாம்பல், தேவர் சாம்பல், எஸ்சி சாம்பல் இருக்கான்னு கேட்டோன்னே அந்த வக்கீல் இப்படியே பார்த்துட்டு, ஐயா அந்த கேஸில் நான் நாளைக்கு வச்சுக்கலாம் விவாதத்தைன்னு சொல்லி அந்த ஜாதி சுடுகாடு தேவையில்லை என்று தீர்ப்பளித்த நீதியரசர் தான் நம்ம நீதிபதி சந்துரு. அவருடைய தீர்ப்பை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஜெய் பீம். சூர்யா நடிச்ச அந்த ஜெய் பீம்ங்கிற படம். அப்படிப்பட்ட நீதியரசரை கொண்டு போய் உட்கார வச்சு அந்த இடத்துல அம்பேத்கரை பற்றி பேசாம வேற ஒருத்தர் பேசுறாரு. ஐயா அரசியல் அறவேக்காடு, மன்னராட்சியை ஒழிப்போம். மன்னராட்சியா நடந்துகிட்டு இருக்கு? ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நான் ஒரு குரூப்பை பார்த்தேன், ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் சாயந்தரம் ஒரு 6:30. ஏன்டா? இல்லைன்னு ரொம்ப ஏன் சாமி என்ன நடந்துச்சு? வீட்டில் யாரும் இறந்துட்டாங்களா? இல்லைன்னு காந்தி இறந்துட்டாராம்லன்னு. காந்தி இறந்து 40-50 வருஷம் ஆகுதுரா. இல்லைன்னு இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நானும் என் மாப்பிள்ளையும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு குஜராத்துக்கு போகலாம்ட்டு இருக்கேன். ஆட்டோ பேசி குஜராத்தில் போகிறேன் காந்திக்கு அளவுக்கு. எந்த காலத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? காந்திக்கு அளவுக்கு குஜராத்துக்கு ஆட்டோ பேசின மாதிரி மக்களாட்சி வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எத்தனை குடியரசு தினத்தை கொண்டாடி இருக்கோம்? எத்தனை சுதந்திர தினத்தை அன்னைக்கு முதலமைச்சர் சுதந்திர கொடி அன்னைக்கு ஏற்றிருக்காங்க? இதையெல்லாம் பார்த்துட்டு மன்னராட்சியை ஒழிப்பேன்னு ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளில் எங்களுடைய சகோதரிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதனை என்ன? ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஆகி அந்த வீரத்தை பெண்களுக்கு கொடுத்து பார்வதிகளாக மாற்றிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு 1 வருஷத்துல முதலமைச்சர் ஆகணுங்கிறாங்க. என்னையா அம்மா, இன்னைக்கு நான் சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சு யாராவது ஒரு அம்மா 1 மாசத்துல புள்ள பெத்த மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மே மாசம் 19ஆம் தேதி கல்யாணம், ஜூன் மாசம் 20ஆம் தேதி எங்க புள்ள அப்படின்னு கேட்டா, அதே எப்படி 1 மாசத்துல புள்ள பிறக்கும்? அதெல்லாம் புள்ள பிறந்து 1 மாசம் ஆகி 2 மாசம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 6வது மாசம் 7வது மாசம் வளகாப்பு நடத்தி டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளை என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்து சிசேரியனா நார்மல் டெலிவரியா அப்படின்னு 10 மாசம் கழிச்சு தான் புள்ள பெறணுமே ஒழிய, கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துல புள்ள பெத்தா அதுக்கு பேர் குறப்பிரசவம். அது வேற. 1ஆம் கிளாஸ் படிச்சோன்னா யாராவது டாக்டருக்கு படிக்க முடியுமா? டாக்டர் வேலை பார்க்க முடியுமா? 1ஆம் கிளாஸ் படிக்கணும், 2ஆம் கிளாஸ் படிக்கணும், 3, 4, 5, 12 வரைக்கும் படிச்சு நீட் தேர்வு எழுதி அதுக்கப்புறம் MBBS 5 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் டாக்டராக அசிஸ்டண்டா வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் நோயாளியை கையில கொடுப்பான். ஒரு டாக்டர் ஆகிறதுக்கே இத்தனை வருஷம் ஆக வேண்டியிருக்கே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில என்ன மியூசிக்கல் சேரா ஓடி போய் நவக்குன்னு உட்கார்றதுக்கு திடீர்னு வந்துட்டு உடனே நான் முதலமைச்சர் ஆகிறேன். ஐயோ ஐயோ, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பிறந்தோன்னு அரசகுமாரர் பிறந்து விட்டார், அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு விருதான்னு பிறந்தோன்னு அவரை முதலமைச்சர்னு யாராவது கொண்டாடினாங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்
மாதவரம் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை அண்ணன் மாதவரம் சுதர்சனம். சுதர்சனம்ங்கிற பேரை கேட்டோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தமிழ்நாட்டு திரைப்பட வரலாற்றில் ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், சுதர்சனம் அவர் பேர். அவரை சுதர்சனம் மாஸ்டர்ம்பாங்க. அந்த சுதர்சனம் எந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் தெரியுமா? இப்போ நான் ஒரு 5-6 பாட்டு பாடுறேன், அது எந்த படத்துலன்னு நீங்கள் நான் படம் சொல்லாமையே கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு 5 பாட்டு அந்த படத்தில் பாடுறேன், அது எந்த படம்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். செங்குன்றத்துக்காரங்களுக்கு ஒரு போட்டி. கா 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 ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க காக்கையண்ணாவை நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க, காக்காவென ஒன்னாக கூடுறீங்க, பாடுங்க கா கா கா. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க, இளம் மனதை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். பூமாலை நீயே பொழுதி மண்மேலே வீணே வந்தேன் தவழ்ந்தாய். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே, சில முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோணே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோணே, கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பணம் பொட்டி மேல கண்வையடா தாண்டவ கோணே, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. என்ன படம்? என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் புரட்சிகரமான வசனத்தை எழுதி மக்களால் ரசிக்கப்பட்ட பராசக்திங்கிற படத்துக்கு மியூசிக் போட்டவர் தான் சுதர்சன மாஸ்டர். ஏவிஎம் ஸ்டுடியோவினுடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டர். எப்படி ஏவிஎம்க்கு ஒரு ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் சுதர்சனமோ, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவாலயத்திற்கு ஆஸ்தான மாவட்ட செயலாளர், ஆஸ்தான சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரர் மாதவரம் சுதர்சனம். இன்னைக்கு பாரதியாருடைய பிறந்த நாள். பாரதியாருடைய பாட்டுக்கே மியூசிக் போட்டவர் சுதர்சனம் தான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் அடையாததுக்கு முன்னாடியே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினான் பாரதி. அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தல் இன்னும் வரல. பாரதி எப்படி சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பாடினானே, அதே மாதிரி 2026 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் பெற்றெடுத்த எங்கள் அன்பு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவாருங்கிறத இன்னைக்கு நான் பாரதியினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு சொல்றேன். அது மாதிரி ரொம்ப அருமையான கூட்டம். என் சகோதரிகள்லாம் இப்படியே ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஒரு அம்மா தூங்கிக்கிட்டே சிரிக்குது, பாவமா இருக்கு அந்த அம்மாவை பார்க்க, வயசானவங்க. உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் இன்று மகிழ்ச்சியாக யார் இருக்கிறார்கள் என்றால் பெண்கள் தான் இன்று அதிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் நமது தமிழ்நாடு. அந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு பெண்கள் தான் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள். இந்த பஸ்ஸில் போகிற குரூப்பெல்லாம் பார்க்குது, இவர் டிவியில் பட்டிமன்றம் பேசுகிறவர் ஆச்சே, இவர் எதுக்கு இந்த திமுக மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு இப்படிலாம் பார்த்துட்டு போகிறாங்க. நான் பட்டிமன்றம் டிவியில் பேசுகிறது, அதில் பட்டிமன்றத்தில் நான் பேசுகிற தலைப்பு தாயா தாரமா, கணவனா மனைவியா, பழைய பாடலா புதிய பாடலா, அதுதான் பேசுவான். அதை எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே நடத்தப்படுகின்ற ஒரே ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதை பற்றி பேசுவதற்கு ஒரு தமிழ் பேச்சாளன் அதை விட வேற என்ன அவனுக்கு வேணாம்?
எங்கள் மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷத்தில் முதலமைச்சர் ஆகணுங்கிறாங்க. என்னய்யா அம்மா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், கல்யாணம் முடிஞ்சு யாராவது ஒரு அம்மா ஒரு மாதத்தில் புள்ள பெற்ற மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மே மாதம் 19ஆம் தேதி கல்யாணம், ஜூன் மாதம் 20ஆம் தேதி எங்கே புள்ள அப்படின்னு கேட்டால் அது எப்படி ஒரு மாதத்தில் புள்ள பிறக்கும்? அதெல்லாம் புள்ள பிறந்து ஒரு மாதம் ஆகி 2 மாதம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 6வது மாதம் 7வது மாதம் வளகாப்பு நடத்தி டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளை என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்து சிசரியனா நார்மல் டெலிவரியா அப்படின்னு 10 மாதம் கழித்து தான் புள்ள பிறணுமே ஒழிய, கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்தில் புள்ள பெற்றா அதுக்கு பேர் குறப்பிரசவம். அது வேற. 1ஆம் கிளாஸ் படித்தோன்னா யாராவது டாக்டருக்கு படிக்க முடியுமா? டாக்டர் வேலை பார்க்க முடியுமா? 1ஆம் கிளாஸ் படிக்கணும், 2ஆம் கிளாஸ் படிக்கணும், 3, 4, 5, 12 வரைக்கும் படித்து நீட் தேர்வு எழுதி அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் 5 வருஷம் படித்து அதுக்கப்புறம் டாக்டராக அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் நோயாளியை கையில் கொடுப்பேன். ஒரு டாக்டர் ஆகிறதுக்கே இத்தனை வருஷம் ஆக வேண்டியிருக்கே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் என்ன மியூசிக்கல் சேராக ஓடி போய் நவக்குன்னு உட்கார்றதுக்கு? ஒரு பொண்ணை காதல் பண்ணுறது கூட உடனே அந்த பொண்ணு சரின்றுச்சுன்னா நமக்கு அந்த பொண்ணு மேலே ஏதாவது மரியாதை வருமா ஐயா? ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க, சினிமாவில் காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு நிற்கும், ஒரு பையன் வந்து நிற்பான். அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க கர்ச்சீப்பு கீழே விழுகும். உடனே இவர் எடுத்து கொடுப்பாரு, எக்ஸ்கியூஸ் மீ, கர்ச்சீப். உடனே அந்த பிள்ளை தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்குறப்ப 2 பேர்த்தோட விரலும் டச் ஆகும். அதுக்கு ஒரு மியூசிக் போடுவான் சினிமாவில். அப்படின்னா 2 பேரும் டூயட் பாடுவாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். சினிமாவில் வேணால் 3 மணி நேரத்தில் கல்யாணம் முடியும். இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து பாப்பா ஐ லவ் யூ அப்படின்னா செருப்பு பிஞ்சிடும் அப்படிங்க, பிஞ்சா தச்சுக்கிறலாம் அப்படிமா. இது மாதிரி சண்டை போட்டு அவங்க அண்ணன்ட்ட சொல்லி அவங்க அண்ணன் தகராறு பண்ணி பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சால் தான் அதுக்கு பேர் சந்தோஷமாக இருக்கான். ஒரு பொண்ணை போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கவா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சாயங்காலமே கல்யாணம் வச்சுக்கலாமா அப்படின்னுச்சுன்னா ஐயோ இது வேற ஐட்டமாக இருக்கும் போல இருக்கேன்ட்டு. காலையில் லவ் பண்ணி சாயங்காலம் கல்யாணம் வச்சாக்கா அந்த பொண்ணை யாராவது மதிப்போமா? ஒரு விஷயத்தை யார் கஷ்டப்பட்டு அடைகிறானோ அவன் தான் அந்த விஷயத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலம் எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கோம், எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம், எவ்வளவு தலைவர்கள் சிறைக்கு போயிருப்பாங்க, எவ்வளவு அடி வாங்கியிருப்பாங்க, உத வாங்கியிருப்பாங்க. ஒரு இயக்கத்தை, அரசியல் இயக்கத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. திடீர்னு வந்துட்டு உடனே நான் முதலமைச்சர், ஐயோ ஐயோ. என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பிறந்தோன்னே அரசகுமாரர் பிறந்து விட்டார், அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு விருதான்னு பிறந்தோன்னு அவரை முதலமைச்சர்னு யாராவது கொண்டாடினாங்களா? துணை முதலமைச்சர்னு கொண்டாடினாங்களா? அவர் பிறந்தோன்ன முதல்ல போய் யார் தன் தாத்தாவை எங்க பார்த்தாருன்னா சிறைச்சாலையில் தான். பிறந்த குழந்தை தன் தாத்தாவை சிறைச்சாலையில் சந்திச்சியா? அன்னைக்கே போராட்ட களத்தில் பிறந்தவுடன் சிறைச்சாலையில் போய் தன் தாத்தாவை பார்த்த என் அருமை சகோதரர் உதயநிதி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். அவருடைய செயல்பாட்டை பார்த்துட்டு முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனர் ஆக்குறாங்க. உடனே முரசொலி பத்திரிகையினுடைய பவள விழாவை கலைவாணர் அரங்கத்தில் மிக சிறப்பாக அகில இந்திய பத்திரிகையாளர்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு சிறப்பாக நடத்தினார். அதை பார்த்துட்டு இளைஞரணி செயலாளராக பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை எப்படி செஞ்சார்? காரணம், இளைஞர்களை இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா பேச்செல்லாம் கேட்பேன். ஒரு 5 வயசு 10 வயசு பையல ஒரு அவங்க அப்பா, டேய் இவாடா அப்பா படிக்கணும், படிக்கிறப்பா, ரைட் அப்பா உட்கார்றா உட்கார்றப்பா, பயப்படுவான். எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 15 16 வயசு. +2 வந்துடுவான், லேசாக மீசை வளரும். அப்போ குரல் மாறும், பார்த்துருக்கீங்களா? பயலுக்கு அப்பா
அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவன் அப்பா அப்படிமே. அதுதான் அந்த பயலுக்கு அபாய அறிவிப்பு அவங்க அப்பனுக்கு. மகன் ஒரு லெவலுக்கு மாறுறான், இனிமே நீ அடக்கி வாசிக்கணும்டான்னு. இது தெரியாமல் சில அப்பனுங்க டே வாடா அப்படிமா, ஏதோ வர்றோம்ல பெண்ண அப்படிமா. டே நான் அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற? எங்கள் அம்மா சொன்னிச்சு நீ தான் அப்பான்னு. டே என்ன இப்படி பேசுகிற? அப்பாட்ட வாயில் தானே பேசுகிறேன் அப்படிமா. பஸ்ஸில் எல்லாம் சீட்டில் உட்காந்து போவான். இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா படியில் தொங்கி ஒரு காலை அப்படியே ரோட்டில் உரசிக்கிட்டு ஏய் அப்படிமா. உள்ளே இருக்க ஒரு பெரியவர், தம்பி படியில் தொங்காதீங்கப்பா, உள்ளே வந்து உட்காருங்கப்பாம்பார். பெருசு நீயும் தொங்குறியா வா அப்படின்னா. அந்த வயசு அப்படி தான் இருக்கும். அந்த வயதில் இருப்பவர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் சந்தித்து பாசறை கூட்டங்களை நடத்தி அந்த இளைஞர்களை கொள்கை வழியிலே திசை திருப்பி அந்த இளைஞரணி மாநாட்டை சேலத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞர்களை ஒரே இடத்திலே ஒருங்கிணைக்க வைத்து மாநாட்டை நடத்தி அந்த இளைஞரணி செயலாளருங்கிற பொறுப்பை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் என்னுடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் அப்போ 2019 தேர்தலில் பிரச்சாரத்தில் 234 தொகுதியையும் பிரச்சாரம் பண்ணுறார். அப்போ கூட பத்திரிகை நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா? அப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் தேர்தலில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாரே ஒழிய இப்போயே எங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லலை. மக்களை சந்தித்து மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வச்சாங்க. அவர் வாரிசு அரசியல் செய்கிறார், தன்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்திருக்காருன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே மக்கள் அவரை நிராகரித்திருப்பார்கள். உதயநிதி ஸ்டாலினை முதலில் ஏற்றுக்கொண்டது மக்கள். எங்கள் கட்சி ஏத்துக்குச்சு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. மற்றவன் தான் இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டாங்கிறான். யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய செயல்பாட்டை பார்த்து இன்று மக்கள் இப்படிப்பட்ட ஒரு தம்பி இந்த நாட்டுக்கு தலைமை ஏற்க வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். ராத்திரி 2:30 மணிக்கு பள்ளிக்கரணையில் போய் அந்த வெள்ளத்தை போய் பார்வையிடுறாருயா. காலையில் 2:30 மணி. அந்த 2:30 மணிக்கு அவரை வந்து போட்டோ எடுக்க வர்றாங்க டிவியில். அப்போ வந்து வேணாங்கிறாரு. எல்லாரும் இதை வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆக்குவாங்க, வேணாம் நான் மக்களை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மக்களை களத்திலே அவர்களுடைய பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தித்த உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விளையாட்டு வீரன் தான் எல்லா விஷயத்தையும் விளையாட்டுக்காக தியாகம் பண்ணுவான். சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு கிரிக்கெட் பிளேயரு, அவரை ஃபாதர் ஆஃப் கிரிக்கெட்னு ஏன் சொல்றாங்க? அவர் வந்து கேப்டனாக இருந்தார் இந்தியாவுக்கு. அவர் கேப்டன் ஆன பிறகு அவருக்கு கீழே விளையாண்டவங்க தான் விராட் கோலி, அவருக்கு கீழே விளையாண்டவங்க தான் மகேந்திர சிங் தோனி, அவருக்கு கீழே விளையாண்டவங்க தான் ராகுல் டிராவிடு. இந்த ராகுல் டிராவிடு கேப்டன் ஆன பிறகும் ராகுல் டிராவிடை தலைவராக ஏற்றுக்கொண்டு சச்சின் டெண்டுல்கர் அணியில் விளையாண்டார். மகேந்திர சிங் தோனியை கேப்டனாக ஏற்றுக்கிட்டு சச்சின் டெண்டுல்கர் அணியில் விளையாண்டார். அப்போ அவர் சொன்னார், நான் கேப்டனாக இருக்கும்போது எப்படி விளையாடினேனோ அதே மாதிரி தான் இவர்களை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆணைக்கு நான் கட்டுப்படுவேன் சொல்லி அந்த விளையாட்டை விளையாண்டதுனால தான் சச்சின் டெண்டுல்கரை ஃபாதர் ஆஃப் தி கிரிக்கெட் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, தனக்கு கீழே விளையாண்டவங்களை உயர்த்தி பார்த்து அவர்களுடைய திறமையை ரசித்த ஒரு பிளேயர் யாரு? சச்சின் டெண்டுல்கர். அது மாதிரி ஒரு திறமையான ஒருவரை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கான். இன்னைக்கு விளையாட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. விளையாட்டு வீரன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எந்த விதமான தவறான சிந்தனைகள்லாம் வராது. அதனால தான் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது அகில உலக செஸ் ஒலிம்பிக் செஸ் போட்டியை நடத்தினாரு. கேலோ இந்தியா போட்டியை மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை அழைத்து அதை தொடங்கி வைக்க வச்சாரு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி காமிச்சாரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கமிலான்னு ஒரு பொண்ணு அவருடைய நிதி உதவியை பெற்று அகில உலக கேரம் போர்டு விளையாட்டில் 5 தங்கப்பதக்கங்களை ஒரு பெண் பிள்ளை வாங்கிட்டு வந்து
அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதே மாதிரி அவருடைய தொகுதியில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த தர்ஷினிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லுது, நான் +2 படிக்கும்போது எங்கள் அம்மா படிப்பை பாதியில் நிறுத்திடு, பணம் கட்ட முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் நான் முதல்வன் திட்டத்தில் என்னை சேர்த்து இன்னைக்கு ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏரோநாட்டிக்ஸ் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன். நான் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லி மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் தன்னுடைய தொகுதியில் சிறப்பாக அமுல்படுத்தி அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சராகி அந்த விளையாட்டுத்துறையும் சிறப்பாக செய்ததனால் இன்னைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நம்ம உதயநிதி இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். இன்னைக்கு சகோதரிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற காலம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. காரணம், ஒரு காலத்தில் பெண்களை பற்றி சினிமாவிலாம் பாட்டு எப்படி எழுதுவாங்க, பழைய தியாகராஜ பகதூர் பாட்டெலாம் பெண்களை பற்றி எழுதுகிற பாட்டு, காதல் பாட்டெலாம் கேட்டால் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் ஒரு காதல் பாட்டு பாடுறேன், ஏதாவது விளங்குதான்னு பாருங்கள். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து லவ் பண்ண பாட்டு அது. அந்த பாட்டை பாடுறேன். பார்த்தன்னமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ பதனமே சந்திர பிம்பமோ. இன்னைக்கு ஒரு கதாநாயகன் இந்த பாட்டை பாடினான்னா அந்த புள்ள ஓடி போயிடும். டேய் என்னை விடுறா, இதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் பாடியே என்னை கொண்டு விடுவ போல இருக்குன்னு. ஒரு காலத்தில் வதனமே சந்திர பிம்பமான்னு பாடினான் பெண்ணை பார்த்து. அதுக்கப்புறம் திராவிட எழுத்தாளர்கள் என்னைக்கு சினிமாவில் பாட்டு எழுதுனாங்களோ அன்னைக்கு தான் நல்ல தமிழ் சினிமா பாட்டு, பெண்களை வர்ணிக்கிற பாட்டெலாம் வந்துச்சு. கண்ணதாசன் எழுதுகிற ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாடுவார் ஒரு படத்தில், மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது அப்படிம்பார். சிவாஜி கணேசன் எப்படி பாடுவார், அடே அப்பா, அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. இது சிவாஜி கணேசன் பாடுறது. இப்போ எப்படி பாடுறாங்க தெரியுமா பெண்களை பார்த்து? அங்கே வர ஒரு அம்மா சிரிச்சிருச்சு, அதுக்கு என்ன பாட்டை நான் சொல்ல போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரைக்கியே, ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரைக்கியே, அது சில்லாஞ்சிருக்கியே என்னை கொல்லுற அரைக்கியேங்கிறான். முன்னால என் மனசை புளிஞ்சு புட்டிய, பின்னால என் மனசில் உறைஞ்சு புட்டிய அப்படின்னு புளிஞ்சு புட்டிய உறைஞ்சு புட்டியன்னு. இன்னொரு பாட்டை பார்க்கணும், சிரிக்கி சிரிக்கி ஜீனா ஜிரிக்கி சிரிக்கி நடந்தா தின்னா கித்தா சிரிக்கிங்கிறான் பெண்ணை. இப்போ ஒரு லேட்டஸ்ட் சாங்கு, அடாடாடா சப்புன்னு அந்த பிள்ளை அறையும் அவனை, நல்லா அடி அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுவான். நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, ஜோஜாவா படுத்துக்கிறேன் ஓ மடிகளை தாண்டு, தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி அப்படிங்க. ஒரு பொண்ணோட முகம் வாட்டர் பாக்கெட்டு மாதிரியா இருக்கான். ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா, சாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்துக்கு கடவுள் பார்வதி. அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்படி வர்ணிப்பாங்க. ஆனால் அதே பெண்ணை எப்படி கேவலப்படுத்திலாம் பாடுறான் பாருங்க. இன்னைக்கு ரோட்டில் போகிறப்போ ஒரு அம்மா ஸ்கூட்டரில் போகுது, பின்னாடி வர்றவன் அந்த பொண்ணு ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னு ஏய் ஏய் விட்டாதரா அப்படிங்கிறான். அந்த பொண்ணு முன்னால் ஓவர்டேக் பண்ணி போனதா இவனால் ஜீரணிக்க முடியல. ரோட்டில் ஒரு 10 அடி தன்னை முன்னால் ஒரு பொண்ணு போனதை கூட இன்னைக்கு வரைக்கும் ஆண்களால் ஜீரணிக்க முடியல. இன்னைக்கும் கல்யாணம் முடித்த பெண்கள்லாம் இருக்கீங்களே, கல்யாணம் முடித்தவங்கிற அடையாளம் பூரா நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. ஆம்பளைய கல்யாணம் முடித்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா அவங்க கையில்? ஒன்று ஒரு மொழி மட்டும் வச்சுருப்பேன். அந்த அப்படியே ஐயா கல்யாணம் ஆயிடுச்சா, எப்படி கண்டுபிடித்தேன், முழிக்கிற மொழியிலே தெரியுதில்ல கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுன்னு. அதனால தான் கல்யாணம் ஆன ஆளுகளை பேமொழி மேன் அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா, பேமொழி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன், வேற ஒன்றும் கிடையாது.
அதனால தான் எல்லா கலாச்சார அடையாளங்களையும் நீங்கள் தான் தாங்கி வச்சிருக்கிறீங்க. ஒரு ஆணுக்காக இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு அதை பத்திரமா பாதுகாக்கிறது. மறந்துட்டு வந்துருச்சு அந்த பொட்டை, திரும்பி உள்ளே ஓடி போய் அப்படின்னு வச்சுட்டு முடியாது. பூ வைக்கிறது என் வீட்டுக்காரருக்காகத்தான் இந்த பூவை வைக்கிறேன். தாலி நீங்கள் தான் பாதுகாத்து வச்சுருக்கீங்க. ஆம்பளை கழுத்தில் மட்டும் தாலின்னு ஒன்றை கட்ட விட்டுருந்தா ஒருத்தன் கழுத்தில் 1 கிராம் இருந்திருக்குமா? இன்னைக்கு 1/2 கிராம் இருந்தால் கூட போய் வச்சு கட்டிங்க போட்டுருவேன். வாங்கிட கயிறு மட்டும் இருந்தால் போதும் அப்படிமா. இருந்தாலும் உருத்துது, நச நசன் இருக்குன்னு பிச்சிருவேன். ஆனால் என்னுடைய சகோதரிகள் தான் அதை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருந்தாலும் அந்த கைத்தை விட்டு கொடுக்காதியா. கோயிலில் கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே கொஞ்சம் வச்சு அந்த தாலி கொடி எடுத்து அதில் ஒரு அமுக்கி. நான் ஒரு அம்மாவை கேட்டேன், எதுக்குமா அதில் குங்குமம் வைக்கிற? அதில் அவர் இருக்கார், அதனால தான். அதில் அவர் இருக்கார் அந்த மஞ்சள் கயிற்றுல. அவன் தண்டி இருப்பான், கொட்டா புளி சேரான், புளி கூட்டான் ராமசாமி மாதிரி. அவன் அந்த மஞ்சள் கயிற்றுல இருக்கான் நம்பிக்கிட்டு பாதுகாத்து இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் தந்தை பெரியார் தான் சொன்னார், ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி பாதுகாப்பெல்லாம் நிரந்தரமான பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு 1973ஆம் ஆண்டு என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் போட்ட ஒரு கையெழுத்து, இன்னைக்கு ஆண்கள் போலீஸ்காரங்களா நிற்கிற அதே காக்கி பேண்ட் காக்கி சட்டை ஷூவை போட்டுட்டு என் சகோதரி அப்படி நிற்கிறாங்க பார், கெச்சுன்னு. வெறும் கான்ஸ்டபிளா இல்லை, எஸ்பியா டிஎஸ்பியா ஒரு பெண் கையில் துப்பாக்கி வச்சுட்டு நிற்குது. ஒரு ஆம்பளைய அந்த எஸ்பி அம்மா கூப்பிடுறாங்க, ஹேய் அப்படின்னு, அம்மா அப்படிங்கிறாங்க. வா சொல்லுங்கம்மா, எங்கே போகிற? ஊது. அந்த அம்மா ஊத சொல்லுது, ஏறு வண்டியில். அவன் ஒரு பொம்பளை நம்மளை வண்டியில் ஏற சொல்லுதுன்னா எதை பார்த்து பயப்படுறான்னா, பின்னால் சொறி இருக்காங்க பத்தியா துப்பாக்கி, அதை பார்க்குறேன். ஆனால் ஒரு பெண் கையில் என்று ஆயுதம் வழங்கப்படுகிறதோ அன்றுதான் அவள் உண்மையிலே தைரியசாலியாக இருப்பாள் என்று குனிஞ்சதல நிமிராம அடக்க ஒடுக்கமாக இருந்த பெண்களை இன்று காவல்துறை அதிகாரிகளாகவும் கலெக்டர்களாகவும் மாற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 22 கலெக்டர்கள் பெண் கலெக்டர்யா. இதெல்லாம் யார் சாதிச்சது? திராவிடம் என்ன செய்துன்னு கேட்குறாங்களே அந்த குரூப்புகளுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சொல்றேன், 22 பேர் மாவட்ட ஆட்சியர்கள் பெண்கள், 11 மேயர்கள் பெண் மேயர். யார் சாதித்த சாதனை இதெல்லாம்? அது மாதிரி பெண்களை அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், அச்சம் மடம் நாணம், அவங்க வெக்கப்படணும், படிக்கக்கூடாது, குனிஞ்சதலை நம்புறாமல் நடக்கணும். அப்படிலாம் இருந்த காலத்தை மாற்றி பெண்களுக்கு ஓட்டுரிமையை சட்டமாக்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகமான நீதி கட்சி கொடுத்தாங்க. பெண்களுக்கு முதல்ல ஓட்டு போடுற உரிமை அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. பெண்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று இன்னைக்கு தியாகராய நகர்னு சொல்றமே, அந்த தியாகராய செட்டியார் என்ற அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போட்ட ஜீவோ தான் பெண்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் அனைவருக்கும் சமமாக பேருந்தில் பயணம் செய்யலாம், செய்யாட்டி பேருந்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் ஜீவோல கையெழுத்து போட்டார். அந்த தியாகராய நகர், அந்த தியாகராயரெல்லாம் தொட்டு கும்பிடணும். நம்ம ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த ஜீவோவை உருவாக்கியதும் நீதி கட்சி தான். தனியார் இந்து கோயில்களை ஆக்கிரமித்து அதில் வரக்கூடிய உண்டியலையெல்லாம் அவன் சம்சாரம், அவன் ஜாயுதப்பன், அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு சாமியை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து அந்த கோயில்களை அரசு உடைமையாக்கி இந்து சமய அறநிலையத்துறையை உண்டாக்கியது நீதி கட்சி. இன்னைக்கு அந்த இந்து சமய அறநிலையத்துறை எப்படி செயல்பட்டு இருக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில்? வருகிற 13ஆம் தேதி பெரிய கார்த்திகை நடக்க போது அதுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் நமது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் ஏவா வேலு அவர்களும் அந்த பாறை சரிந்த அந்த விபத்தில் மக்கள் வரமாட்டார்கள் என்ற பயத்தை நீக்கி சட்டமன்றத்தில் எங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் வெற்றிகரமாக நடக்கும், எந்த பாதுகாப்பு பிரச்சனையை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.
இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறதுக்கு நிறைய பேர் மாலை போட்ட ஆள்லாம் நிற்கிறீங்க. அவங்களெல்லாம் பார்த்து உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஒரு 40 நாள் நிம்மதியாக இருக்காங்க. வீட்டில் எம்புட்டு மரியாதைங்கிறீங்க. சாமி உட்காருங்க சாமி, சாமி சாப்பிடுங்க சாமி, சாமி சோறு எடுத்து வைக்கிட்டீங்க சாமி, வேட்டியை துவைச்சி போட்டேன் சாமி, துண்டு விரிச்சு கட்டி போட்டுமா சாமி, சாமி காப்பி விடிங்க சாமி, சாமி கோயிலுக்கு எப்போ சாமி போகிறீங்க, சாமி பூஜைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா சாமி, பஜனைக்கு போகலாமா சாமி. யார் மனைவி? அவன் பூரிச்சு போகிறான். ஐயப்பா இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாலையை நீட்டிக்கப்படாதா? என்ன மரியாதை, கேட்டதெல்லாம் உடனே வருது. ஒரே ஒரு பிரச்சனை, நினச்சதை சாப்பிட முடியல, அவ்வளோதான். அதை கூட நான் இப்போ தியாகம் பண்ணுறேன். அதுவும் இந்த 7 மணிக்கு தான் ஐயப்ப பஜனையெல்லாம் போடுவாங்க. ஏன் தெரியுமா 7 மணிக்கு போடுறாங்க? அதுதான் சோதனையான நேரம். அது இந்த மழை நேரத்தில் 7 மணி. அந்த நேரம் பார்த்து தான் ஒருத்தன் நல்லா வந்து நம்மள்கிட்ட ஐயப்பன் கோயில் மாலை போட்டவர்கிட்ட பேசுகிறான். மாப்பிள்ள ஒரு கட்டிங் அடிச்சுட்டுறா, மட்டன் சுக்காவை. ஏய் மாலை போட்டிருக்கேன்டா, இருந்தாலும் சொல்கிறேன் மாப்பிள்ள, கலத்திட்டு நீ சாப்பிடலாம்ல, விடுறா. டே அவனுக்கு வந்து யோசிக்கிறான், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கூட போட்டிருக்கலாம் போல இருக்குன்னு உடனே போய் பஜனையில் ஓடி வா ஐயப்பா, ஓடி வா சாமி, சாமி என்னைய வந்து சோதிக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட சாமிகளை திண்டிவனத்தில் ஆரியாஸ் ஹோட்டலில் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க. எல்லாம் கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டிருக்காங்க. என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதில் ஒரு ஐயப்ப சாமி சொல்கிறாரு, ஐயா இந்த கருப்பு வேட்டி கருப்பு சட்டை நாங்கள் ஐயப்பனுக்காக போட்டிருக்கோம். அதை விட நாங்கள் இன்றைக்கி எது ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கள் விரதம் இருந்து பாத யாத்திரை போகிறது ஐயப்பனுக்காக நாங்கள் செய்கிற கடமை. ஆனால் ஆரியாஸுங்கிறது ஐயருக நடத்துகிற ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் எல்லா ஜாதிக்காரங்களோடையும் நாங்கள் சமமாக உட்காந்து சாப்பிட்றோம் பாருங்க. இந்த கருப்பு சட்டை போட்ட தந்தை பெரியார் தான் எங்களுக்கு இந்த சமத்துவத்தை உண்டாக்குனாரு. அதனால நாங்கள் சூரசம்ஹாரத்துக்கு போனாலும் சூரியனுக்கு தாயா ஓட்டு போடுவோன்றான். சூரசம்ஹாரத்துக்கு போனாலும் நாங்கள் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோன்னா. டே ஐயா மனுஷன்டா நீண்டு. அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னான் பார். ஆஹா, கடவுள் நம்பிக்கை, ஐயப்பன் என்பது எங்களுடைய நம்பிக்கை, ஆனால் திராவிடம் என்பது எங்களுடைய வாழ்க்கைன்னா. ஐயப்பனும் முருகனும் எங்களுடைய நம்பிக்கை, ஆனால் திராவிடம் எங்களுடைய வாழ்க்கைன்னா. இதுதாயா திராவிட மாடல் செய்த சாதனை. இன்னைக்கு அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியீட்டு விழான்னு ஒன்று நடத்தி அம்பேத்கரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்க. அம்பேத்கர் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு நிற்கிறாரு அந்த கூட்டத்தில். ஏன்டா டே, ஏன்டா என்னைய பற்றி பேசுங்கடா, ஏன் புத்தகத்தை வெளியிட்டுட்டு வேற என்னென்னத்தையோ பேசிகிட்டு இருக்கீங்களேன்ட்டு. அம்பேத்கருடைய பேரன் மொழி தெரியாமல் இப்படியே பார்க்குறாரு. எதுக்குடா விசில் அடிக்கிறாங்க, ஏன்டா கத்துறாங்க அப்படின்னு இப்படியே பார்க்குறாரு. அதை விட பதாமல் உட்காந்துருந்தவர் யார் தெரியுமா? என்னுடைய இனிய நண்பர் முன்னாள் நீதியரசர் சந்துரு தான். தெரியாமல் வந்து இங்கே உட்காந்துட்டோம்டான்ட்டு. அந்த நீதியரசர் எப்படிப்பட்ட நீதிபதி தெரியுமா? அவர் சொன்ன ஒரு நீதிபதியை தீர்ப்பு இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மதுரையில் வந்து ஜாதி ரீதியாக சுடுகாடு, செட்டியார்களுக்கு ஒரு சுடுகாடு, நாடார்களுக்கு ஒரு சுடுகாடு, இன்னொரு ஜாதிக்கு ஒரு சுடுகாடு, இந்த பக்கம் தாழ்த்தப்பட்ட என்று சொல்லப்பட்டவர்களுக்கு தனி சுடுகாடு. அதுக்கு கேஸ் வருது. எங்க ஜாதியினுடைய சுடுகாட்டை இவங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டான்ட்டு. ஏண்டா செத்த பிறகு மாடா ஜாதி? செத்த பிறகு ஒரு மனுஷன்ட்ட என்னடா ஜாதி இருக்கு? ஒருத்தன் மண்டை ஓடு 3 மண்டை ஓட வச்சுட்டு இது என்ன ஜாதின்னு காட்டுறான்னா, மண்டை ஓட்டில் எப்படிங்க ஜாதி தெரியும்? அது மாதிரி தான்டா டே. மண்டை ஓடு எப்படி எல்லாத்துக்கும் ஒன்றும், அதே மாதிரி பிறந்தது எல்லாரும் ஒரு இடத்துல தாண்டா, நம்மளா உருவாக்கிட்டே தாண்டா ஜாதின்ட்டு. அப்போ நீதிபதி கேட்குறாரு அந்த வழக்கறிஞரை, நம்ம சந்துரு சார். அந்த நீதிபதி பெரிய விபூதி இப்படி போட்டிருக்காரு. அந்த வழக்கறிஞரை பார்த்து நம்ம நீதியரசர் கேட்குறாரு, நீங்கள் நெத்தியில் என்ன போட்டிருக்கீங்க? விபூதி. விபூதிக்கு இன்னொரு பேர் என்ன? சாம்பல். ஏன் சாம்பலை நெத்தியில் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, மனுஷன் செத்த பிறகு எரிஞ்சு சாம்பலாக தான் போகிறான்.
அந்த சாம்பலை நம்ம நெத்தியில் பூசிட்டோம்னா என்னைக்கு இருந்தாலும் நம்ம சாகத்தான் போகிறோம். அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் எங்கள் இந்துக்களில் அந்த விபூதியை பூசுகிறோம்னு சொல்லியிருக்கார் அந்த வக்கீல். அப்போ செத்த பிறகு எல்லாரும் சாம்பலாக தானங்க போகிறீங்க. சாம்பலில் என்னையா செட்டியார் சாம்பல், நாடார் சாம்பல், வன்னியர் சாம்பல், தேவர் சாம்பல், எஸ்சி சாம்பல் இருக்கான்னு கேட்டோன்னே அந்த வக்கீல் இப்படியே பார்த்துட்டு, ஐயா அந்த கேஸில் நான் நாளைக்கு வச்சுக்கலாம் விவாதத்தைன்னு சொல்லி அந்த ஜாதி சுடுகாடு தேவையில்லை என்று தீர்ப்பளித்த நீதியரசர் தான் நம்ம நீதிபதி சந்துரு. அவருடைய தீர்ப்பை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஜெய் பீம், சூர்யா நடித்த அந்த ஜெய் பீம்ங்கிற படம். அப்படிப்பட்ட நீதியரசரை கொண்டு போய் உட்கார வச்சு அந்த இடத்துல அம்பேத்கரை பற்றி பேசாமல் வேற ஒருத்தர் பேசுகிறாரு. ஐயா அரசியல் அறவேக்காடு, மன்னராட்சியை ஒழிப்பாம். என்ன மன்னராட்சியாக நடந்துகிட்டு இருக்கு? ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு. நான் ஒரு குரூப்பை பார்த்தேன், ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் சாயந்தரம் ஒரு 6:30. ஏன்டா? இல்லைன்னு ரொம்ப இருக்குது. ஏன் சாமி என்ன நடந்துச்சு? வீட்டில் யாரும் இறந்துட்டாங்களா? இல்லைன்னு காந்தி இறந்துட்டாராம்லன்னு. காந்தி இறந்து 40-50 வருஷம் ஆகுதுடா. இல்லைன்னு இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நானும் என் மாப்பிள்ளையும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு குஜராத்துக்கு போகலாம்ட்டு இருக்கேன். ஆட்டோ பேசி குஜராத்தில் போகிறேன் காந்திக்கு அளவுக்கு. எந்த காலத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? காந்திக்கு அளவுக்கு குஜராத்துக்கு ஆட்டோ பேசின மாதிரி மக்களாட்சி வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எத்தனை குடியரசு தினத்தை கொண்டாடி இருக்கோம்? எத்தனை சுதந்திர தினத்தை அன்னைக்கு முதலமைச்சர் இந்த சுதந்திர கொடி அன்னைக்கு ஏற்றிருக்காங்க? இதையெல்லாம் பார்த்துட்டு மன்னராட்சியை ஒழிப்பேன்னு ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளில் எங்களுடைய சகோதரிகள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சாதனை என்ன? ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஆகி அந்த வீரத்தை பெண்களுக்கு கொடுத்து பார்வதிகளாக மாற்றிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி. அந்த லட்சுமி கையில் இப்படி 2 கையில இருந்து காசு அப்படியே தகதன்னு கொட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் என் சகோதரிய கையில் காசு இருக்காது. இன்னைக்கு சகோதரியை போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஏதாவது பாக்கெட் இருக்கா? முதல்ல யாருக்காவது ஒரு பர்ஸ் எடுத்து நீங்கள் அதை வைக்கிறதுக்கு படுற பாடு. இந்த துணூண்டு பர்ஸ் எடுத்து இங்கிட்டு திரும்பி உள்ளே வச்சு அதை எடுத்து என்ன கொடுமை. ஆனால் ஆம்பளைகளுக்கு பாருங்கள், இங்கே ஒரு பாக்கெட்டு உள் பாக்கெட்டு ஒன்று மனைவிக்கு தெரியாமல் ஒரு 50 ரூபாய் உள்ளே வைக்க, பேண்ட்டில் 2 பாக்கெட்டு, பின்னால் ஒரு பாக்கெட்டு. தந்தை பெரியார் தான் சொன்னார், பெண்களுக்கு பாக்கெட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பெண்கள் பொருளாதாரத்தை கையாள்வார்கள், பெண்கள் கையில் பொருளாதாரத்தை கொடுக்கணும்டான்னு சொன்னார். அப்படி பெண்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் பெற்று தந்தது திராவிட மாடல் ஆட்சி. பெண்களை சுயமாக தொழில் தொடங்க வைத்து மகளிர் சுய உதவி குழுக்களை அமைத்து அவர்களை முதலாளி ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சி. இந்த வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை என்று மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு மாதம் மாதம் அவர்கள் கையில் பணம் வழங்குகிற அந்த திட்டத்தை இந்தியாவிலேயே முதல்ல அறிமுகப்படுத்தியது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இதை பார்த்துட்டு இன்னைக்கு 11 மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்பட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு திட்டம், என் இனிய சகோதரின்ற பேரில் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. கர்நாடக மாநிலத்தில், ஒரிசாவில், ஜார்க்கண்டில், மத்திய பிரதேசத்தில், இது மாதிரி 11 மாநிலங்களில் இன்று இந்தியா முழுவதும் 11 கோடி பெண்கள் உரிமை தொகை வாங்குவதற்கு அச்சாரமிட்ட தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். இந்திய பெண்களே அவரை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். காரணம், ஒரு பெண்ணுக்கு எப்படி வீரம் முக்கியமோ காசு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுக்கு படிப்பு. அந்த பெண்ணுக்கு கல்வி. சரஸ்வதி பார்த்தீங்கன்னா வீணையை வச்சுட்டு அழகாக அப்படி சிரிச்சிட்டு இருப்பாங்க. சரஸ்வதி கடவுள். அந்த ஒரு திறமையை பெண்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே 8ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு திருமண உதவி தொகை திட்டம் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்போ கூட எல்லாரும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்ல, ஏங்க 8வது படித்த பிள்ளைகளுக்கு மட்டும் திருமண உதவி தொகைன்னு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து பார்த்தா
8ஆம் வகுப்புக்கு மேல் படித்த பெண்களின் எண்ணிக்கை 30% கூடியிருக்கு. பெண்கள் இதை வச்சாது படிக்கட்டுங்கிறதுக்காகத்தான் அந்த திட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை. ஆனால் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி பெண்கள் கல்லூரியில் போய் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஒரு அம்மா தன்னுடைய மகளை +2 படிக்க வச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் அந்த பிள்ளைக்கு இடம் கிடச்சிருச்சு. இடம் கிடச்ச பிறகு பணம் கட்டுறதுக்கு காசு பத்தலை. நேராக கோயிலுக்கு வந்து சாமிகிட்ட அழுவுது. சாமி, மாரியம்மா மாரியம்மா, மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு மாரியம்மா, 50,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க. 40,000 ரூபா பிரட்டிட்டேன். இன்னும் ஒரு 10,000 ரூபா இருந்து கை மாத்தா கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது காலேஜில் பிள்ளைய சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு மாரியம்மாட்ட கை மாத்து கேட்குது. மாரியம்மா என்ன பேங்க் மேனேஜரா? டக்குன்னு செக் எடுத்து போட்டு கையெழுத்துக்கு போட்டு கொடுக்குறதுக்கு மாரியம்மா அன்னையிலேருந்து இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படியே பார்க்கும், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். மாரியம்மா என்ன சொல்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு கேட்குதுன்னா, என் வேதனை உனக்கு தெரியாது பாப்பா, என் முன்னாடி தான் 3 உண்டியல் வச்சுருக்கானுங்க, என் முன்னாடி தான் காசை கொண்டு வந்து போடுறானுங்க, என் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி என்றானுங்க, என் கையில் இது வரைக்கும் 5 ரூபா ஒரு வேலும் கொடுத்துட்டு போனதில்லை. நான் அன்னையிலேருந்து இந்த வேல்கம்பை வச்சுக்கிட்டு அதுவும் இத்து போச்சு, அதை வச்சுக்கிட்டு தான் நான் இருக்கேன். தொடப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, கையில் காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு படைக்கிற கொழுக்கொட்டை போக்குவரத்துகளை கூட எடுத்து அவன் தின்ட்டு போயிடுறானே ஒழிய மாரியம்மா திங்கட்டும்னு வச்சுட்டு கூட போக மாட்டேங்கிறான். உடைக்கிற தேங்காவை கூட பையில் துருட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன் வேதனை உனக்கு தெரியாதா அப்படின்னு மாரியம்மா பேசுகிற மாதிரி இந்த அம்மாவுக்கு கேட்டிருக்கு. அப்போ இந்த அம்மா யோசிக்குது, அம்மா கடவுளே ஓ நிலைமையே இப்படித்தானா அப்படின்னு வெளியில் வருது. தமிழக முதலமைச்சருடைய அறிவிப்பு வருது. உங்கள் மகள் அரசு பள்ளியில் படித்திருந்தால் கல்லூரியில் சேர்த்தால் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையை உங்கள் அண்ணன் ஸ்டாலின் வழங்குவான்னு சொல்லி இன்னைக்கு 4 லட்சம் பெண்கள் அதிகமாக கல்லூரியில் சேர்ந்திருக்காங்கன்னா இந்த சாதனையை திராவிட மாடல் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சி செய்ய முடியும்? அதே மாதிரி எங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க நாங்கள் படிக்க வேணாமான்னு கேட்ட உடனே மாணவர்களுக்கும் அந்த உதவித்தொகையை எக்ஸ்டெண்ட் பண்ணி தவப்புதல்வன் ஒரு திட்டத்தை சொல்லி 3,50,000 மாணவர்கள் இன்று அதிகமாக கல்லூரியில் சேர்ந்திருக்காங்க. 550 கோடி பயணங்களை பெண்கள் இலவசமாக விடியல் பயணம் போயிட்டு இருக்காங்க. இப்படி பெண்களுக்கு முழு சுதந்திரம். கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்துக்கு கடவுள் பார்வதி என்று இருந்ததை உண்மையான சரஸ்வதிகளையும் லட்சுமிகளையும் பார்வதிகளையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஆட்சி அவர்களுக்கு போலீஸ் துறையிலே வேலை கொடுத்து வீரத்தையும், அவர்களுக்கு உரிமை தொகை கொடுத்து செல்வத்தையும், அவர்களை படிக்க வைத்து கல்வியையும் கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான். இந்த பெண்களுடைய ஆதரவு இருக்கின்ற வரை, இந்த பெண்களுடைய ஆதரவு இருக்கின்ற வரை எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை எந்த கொம்பனாலும் அழித்து பார்க்க முடியாது. இன்னைக்கு எங்கள் அருமை அண்ணன் மாவட்ட கழகத்தின் செயலாளர், கழகத்தினுடைய ஆஸ்தான மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த மாதவரத்திலே ஐடி பார்க், அதாவது தொழில்நுட்ப பூங்காவை அவர் சட்டமன்றத்திலே பேசி, தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க் இன்னைக்கு மாதவரத்தில் வரப்போகுது. பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் அதில் வேலை கிடைக்க போகுது. மாதவரம் ரவுண்டானாலிருந்து பாடியநல்லூர் வரைக்கும் ஒரு ஓவர் பிரிட்ஜ் 1900 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அந்த திட்டத்தை அவர் அறிவித்து அதற்கு சாங்ஷன் வாங்கியிருக்காரு. அதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. அதை முழுமையாக நிவர்த்தி செய்து அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி காட்டுவார். அதே மாதிரி மாதவரத்திலிருந்து சோழவரம் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அந்த திட்டமும் சாங்ஷன் ஆகி அவருடைய காலம் மாதவரத்தின் பொற்காலம், சென்னை வடக்கு மாவட்டத்தின் பொற்காலமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுதர்சனம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் வருகின்ற 2026 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று
திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே உருவாகும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்,